பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்க்கு இப்போ இந்த மாஸ்டர் சர்வன்ட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதே வந்து 19th செஞ்சுரி வரைக்குமே வந்து இந்த ஆக்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு தான் இருந்தது. ஆனால் இதை வந்து என்ன பண்ணால் மாடர்னில் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் வரும்போது என்ன பண்ணால் கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சட்டங்கள் வந்தனால லேபர் லான்னு சொல்லுவோம். ஸோ இந்த லேபர் லான்னு ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, லேபர் லா, எம்ப்ளாயி பேஸ் பண்ணி ஆக்ட்டு, கிராட்டிடியூ ஆக்ட்டு, இந்த மாதிரி போனஸ் பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆக்ட்ஸு, ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் பேஸ் பண்ணி ஆக்ட்டுன்னு சொல்லி நிறைய சட்டங்கள் வந்தது. அதே மாதிரி சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்குமே நிறைய அந்த மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா வி ஹாவ் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய செக்ஸ் நிறைய இடங்களில் இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா ஊழல்கள் சொல்ல மாதிரி விஷயங்களும் வேலையை வந்து தட்டி கழிக்கக்கூடிய சோம்பேறிகள்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக. ஸோ ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேட்டில் இருந்து வந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம லேசி ஃபேர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்டெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல ஒரு ஆட்சி கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றினாங்க. நம்மளுடைய பெரும்பான்மையாக படித்து வல்லுநர்களாக இருந்த அனைத்து மதத்திலும் இருந்த ஒரு சபை. ஸோ அவங்க கொண்டு வந்த சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம். ஸோ ஒருவராக உருவாக்கப்பட்டதல்ல, பலருடைய உழைப்பும் பலருடைய கடினமான தேடுதல் மூலியமாக கொண்டு வர்றது தான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். அது இதுவரை இருக்குது, இதுவரை எல்லாரும் போற்றப்படுறது, பல நாடுகளால் போற்றப்படக்கூடிய சட்டமாக இதுவரைக்கும் அரசியலமைப்பு சட்டம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்திலே நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடமைகள் மற்றும் அவர் அந்த கடமையிலிருந்து தவறுனாங்கன்னா அவங்களுக்கான தண்டனைகளாக என்ன தரப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் விவரமாக அரசியலமைப்பு சட்டமே சொல்லியிருக்கும். இதுவும் போக பல பார்த்திங்கன்னா தொழில்கள் வந்து வந்திருக்கு. அதாவது 20th செஞ்சுரியில் 20ஆம் நூற்றாண்டுகளில் கிட்டத்தட்ட நிறைய 20th செஞ்சுரியில் நிறைய மாடர்னான கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வராங்க. அது கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டாக அது மாறுது. ஸோ இது கலெக்டிவ் பார்கெனிங்காகவும் சோஷியல் லெஜிஸ்லேஷன்லேயும் வச்சு பார்த்திங்கன்னா வைக்காரியஸ் லைபிலிட்டின்னு ஒரு கான்செப்ட் வருதுங்க. இந்த வைக்காரியஸ் லைபிலிட்டி யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த வைக்காரியஸ் லைபிலிட்டி எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னா, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு எம்ப்ளாயியோ தவறு செஞ்சால் அது யார் மேலே ஏற்படும், உச்சகட்டமாக அவங்க எப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன், அவங்கள எப்படி வேலையை விட்டு தூக்குறாங்க, அந்த இடத்துல இருந்து தூக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மேக்ஸிமம் எப்படின்னா மாஸ்டர் தான் லயபிள் ஆகும். அதாவது யார் அதோடைய ஓனரோ, யார் அதை வந்து சம்பளம் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அதுக்கு பதில் சொல்ல இடத்துல வரப்படுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணப்படுகிறார்கள். அதனால தான் இன்டர்வியூ ப்ராசஸ், சர்டிஃபிகேட்ஸ் செக்கிங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கொண்டு வராங்க. சரிங்களா? இப்போ இந்த மாஸ்டர் சர்வெண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இதோடைய இம்பேக்ட் என்ன, இதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது இது ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கு மட்டும் வந்து கிடையாது. இந்த பர்டிகுலர் இந்த லைபிலிட்டி ஆன் த ஒர்க் டன் அப்படிங்கிற ரோலில் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும் போது அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டார்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் டீலிங் பண்ணுறாங்க, ஹேக்கர்ஸ் மற்றும் பலர் இந்த எல்லாம் என்ன வராங்கன்னா லைபிலிட்டின்னு ஒரு கண்டிஷனில் வராங்க. சரிங்களா? அது இல்லை போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, டீச்சிங் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஜட்ஜஸாகவே இருந்தாலும் சரி, அனைவருமே இந்த இடத்துல என்ன ஆகப்படுறாங்க, கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர்கள் செய்யாத பட்சத்தில் அவங்க they are forced to get பனிஷ்மெண்ட்ஸ். அது ஜட்ஜஸாக நீதித்துறையில் இருந்தாலும் சரி, ஜட்ஜஸாக இருந்தாலும் சரி, நீதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஒரு நார்மல் போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் they will be taken into the disqualification concept. சரிங்களா? இப்போது எம்ப்ளாயர் என்றால் என்ன, எம்ப்ளாயர் என்றால் யார் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது எம்ப்ளாயர் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய நபர் யார் என்றால், இப்போது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டைட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். இல்லை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் லைக் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் கேரளா, ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் பஞ்சாப்,
இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃப் அப்படின்னு ஸோ மும்பை அப்படின்னு சொல்லி வந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே இந்த இடத்துல வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல அதான் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்தந்த கன்சர்ன் ஸ்டேட் என்ன பண்ணும், எம்ப்ளாயீஸை வேலைக்கு எடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இப்போது வேலைக்கு வந்துட்டாங்க, அவங்க கண்டிஷன்ஸை குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க. அது வந்து அவங்க மெரிட்டில் வந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் மூலிமா வந்தாலும் சரி, எந்த கட்டத்தில் அவங்க உள்ளே வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு பட்சத்துக்கு மேலே அந்த இன்ஃப்ளூயன்ஸோ அவங்க இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய நபர்களோ அவங்கள மீறி அதுக்கு மேலே போக முடியாது, அவங்க கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார்கள். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு சட்டமும் எப்படி அது சொல்லியிருக்கு, எப்படி விவரம் பண்ணியிருக்கு, எப்படி ப்ரீஃப் பண்ணியிருக்காங்க, எப்படி டிஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம எல்லோரும் இண்டிபெண்ட்டாக வாழ முடியும்னு நினைக்கிறீங்களா? இண்டிபெண்ட்டாக இந்த மீன்ஸ் வேலைக்கு வாங்கிட்டோம், வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? லைக் திருப்பி எங்கன்னா அதே சர்க்கிள்குள்ளே தான் வரும். கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது மாஸ்டர் சர்வன்ட்டுன்னு சொல்கிறோம். இதுக்கப்புறமா வந்து மார்க்கெட்டிங்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த மாஸ்டர்கிட்ட நீங்கள் என்ன தான் வேலை பார்த்து ஒரு அமௌண்ட் ஒரு 60,000 1 லட்சம் வாங்கினாலும் யூ ஆர் அகெயின் டிபெண்ட் ஆன் திஸ் மார்க்கெட்டிங் பீப்புள். லைக் காய்கறி வாங்குறதுக்கோ, பழங்கள் வாங்குறதுக்கோ, பூ வாங்குறதுக்கோ, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கோ, இல்லை வீடே கட்டுறதா இருந்தாலுமே அகெயின் யூ ஆர் கோயிங் டு திஸ் மார்க்கெட்டிங் இந்த மீன்ஸ் த பிஸ்னஸ் அகெயின். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கில் தான் நீங்கள் எப்பவுமே இருக்க போகிறீங்க. அலாங் வித் திஸ் என்விரான்மெண்ட் இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே இருக்க முடியாது. ஸோ வந்து உங்கள் மைண்ட் செட்டில் சம்பாரிச்சோம் கவர்மெண்ட் ஜாப் ஒரு ப்ரைவேட் ஜாப் போனால் நான் சுதந்திரமாயிருவேன், இண்டிபெண்ட் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த உலகம் இயங்கும் வர எல்லாருமே டிபெண்ட்டான ஒரு பர்சன் தான் அப்படின்னு நீங்கள் மைண்டில் வந்து நல்லா இன்கார்பரேட் பண்ணிக்கணும்.